ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைப்பழம் வச்சு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். என்னோடய பையனுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸு பணியாரம், போண்டா, வடை இந்த மாதிரி ஏதோ ஹோம்மேடாக கொடுத்து விடணும். அதுக்காக நான் வாழைப்பழம் வச்சு இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணுறேன். 5 வாழைப்பழத்தை தோல் உரித்து எடுத்து சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய், 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். மாவு சேர்த்துட்டு அது கூட 1 பிஞ்சு சோடாப்பு, 1 பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்க்க போகிறேன். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம கிள்ளி கிள்ளி போடணும். கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். அப்போ தான் ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக போட்டுட்டு நம்ம பிரட்டி விட்டு வேக வைக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாதான் உள்ளரையும் நல்லா வெந்து வரும். சூப்பரான வாழைப்பழ போண்டா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா